அந்த உண்மையை வந்து நாங்க சீமானோட எடுத்து சொல்லும் போது அவர் அதை பார்த்து கண்டு காணாம கடந்து போனாப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்குவாரிக்காரன்ட்ட வாங்கின ஷேர்ல அவருக்கும் பங்கு பெருக்கு தான் அர்த்தம். உங்க அண்ணன் ரொம்ப யோக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இலங்கையில் நடந்த பிணங்களை வச்சு பணம் சம்பாரிச்சாப்புல, இப்ப கூட இருக்க தம்பிங்களை கீழே தள்ளி விட்டு பணம் சம்பாதிக்கிறாப்புல. அவருக்கு தேவை பணம், ஏதோ ஒரு வெளியில வரணும். அதனால வந்து உங்க அண்ணன் ரொம்ப யோக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேசாதீங்க, சரியா? அப்போ வந்து அம்பத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டாங்க, நாம் தமிழ் கட்சி இயக்கமா இருந்தது. அப்போ கூட்டம் போட்டாங்க. அப்போ அந்த கூட்டத்துல நான் அம்பத்தூர்ல ஒர்க் பண்ணதுனால அந்த கூட்டத்துக்கு எதாச்சியா போனேன். அப்போ அவர் அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு அந்த கட்சியில வந்து நம்ம அப்போதைக்கு இயக்கத்துல இருந்து நம்ம பயணிச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அப்ப இருந்தே நான் பயணிச்சேன். பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் அவங்க கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துருக்கேன் தெரியுமா? எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வீடு வாடகைக்கு இருக்காரு. இங்க சாப்பாடு இல்லாம எத்தனையோ ஈழத்தமிழர் இருக்காங்களே. இதே தமிழ்நாட்டிலேயே இன்னும் அகதிகளா இருக்கான்னு சொல்லிட்டு போராடுறாருல்ல. அவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? இதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, அங்கங்க வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர்ன்ற பேர்ல ஒரு மண்டல பொறுப்புகள், அதாவது ஒரு 5 மாவட்டத்தை உள்ளடக்கி ஒரு மண்டல பொறுப்பு, அந்த மாதிரி பொறுப்புகளை போட்டு அவங்க வந்து அந்த இதுல இந்த கல்குவாரிஸ் ஏதாவது இந்த பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்கல்ல, இவங்கள்ட்ட இருந்து ஒரு கமிஷன் வாங்கணும். வாங்கி அதுல 50 ஷேர் அவங்களுக்கு, 50 ஷேர் இவங்களுக்கு, நீ கட்சியோட என்ன பாத்துக்கோ. இந்த மாதிரியான ஒரு டீல்ல தான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க போராடுறாங்க அப்படின்னா, அந்த போராடுற அந்த யாருக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்கள்ட்டே ஒரு டீல் பேசிக்கிறாங்க. டீல் பேசிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு விட்டுறாங்க. அவங்களை கூட்டு போய் போராட்டம் பண்றாங்கன்னா, எங்க கிட்ட பாத்துக்க எவ்வளவு ஆள் இருக்கு, எங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் நீ கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நாங்க மறுபடியும் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு ஒரு டீல் பேசி ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவுமே இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு எங்க எல்லா பக்கம் எங்க சுத்தி பார்த்தாலும் கடைசியா இவங்க முடியறது பாத்தீங்கன்னா பணம். நாங்க ஒரு 1 லட்சம் தான் தர முடியும் அந்த கல்குவாரிக்காரங்க பேசுவாங்க. அப்போதைக்கு இவங்க போராட்டம் பண்ணிடுறது. நீங்க வந்து இப்ப எனக்கு அந்த 5 லட்சம் மாசம் நீங்க தரல அப்படின்னா அடுத்த போராட்டம் வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 1 லட்சங்கிறது ஒரு 4 லட்சமா வாங்கி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப அது என்ன, இது அவ்வளவுதான், அந்த கல்குவாரி போராட்டம் முடிவு. எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறோம் நாங்க. 80 காலத்துக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சான். கேட்க நாதி கிடையாது. செத்து விழுந்தனுக்கு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியை பெற்று தர துப்பு கிடையாது. இதெல்லாம் நாதி ஏற்று போனோமா நாங்க? நாதி